ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாரும் சந்தோஷமா சிறப்பாக முடிஞ்சா தளபதி விஜயவல் முன்னிலையில் தமிழை வெற்றிக்கலத்தில் செங்கோட்டைங்கிற அந்த நிகழ்ச்சிங்கிறது நாம் நினச்சபடியே நல்லபடியாக முடிஞ்சிங்க. நானும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கடைசியாக செங்கோட்டையின் தலைமையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு தமிழை வெற்றிக்கிறது சார்பாக நடந்துச்சுல்ல, அதை பார்த்து முடிச்சுட்டு உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்து முடித்தேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது லேட் ஆயிரும், ஆனால் நான் பார்த்து முடிச்சுன்னே பேச ஆரம்பிச்சிட்டேன். அதாவது இந்த செய்தியாளர்கள்லாம் பார்க்கும்போது இப்போதான் ஜனநாயகம் இருக்கிற மாதிரி, அதாவது கேள்விகளை ரொம்ப நறுக்குன்னு மக்கள் தரப்புல இருந்து அவங்க கேட்கறா நினைச்சிட்டு பல்வேறு கேள்விகளை எவ்வளவு லாபமா கிடுக்குப்பிடி போற மாதிரி கேட்கறாங்க. சந்தோஷம், கேளுங்க. அதுக்கு தக்க ஒரு பதிலடிய தரமா செங்கோட்டையன் கொடுத்தாரு. அவரு எவ்வளவு பிரஸ் மீட் அட்டன் பண்ணியிருப்பாரு. ஆனா இது முதல் முறையாக தமிழை வச்சு சார்பாக அட்டன் பண்றாரு. நல்லாவே பதிலடி திருப்பி கொடுத்தாரு. எனக்கு என்ன கேள்வினா, செய்தியாளர்கிட்ட இதுக்கு முன்னாடி நீங்க திமுக சார்பாக திமுக கூட்டங்கள் முதலமைச்சர்லாம் கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி நறுக்கு கிடுக்குப்பிடி போற கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களே, அங்க வந்துட்டு ஊட்டியில கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு போறீங்களே. ஸோ அதான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. ஓகே, எனிவே நம்ம இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி பற்றி பேச போலாமா? அதாவது நம்ம நேற்று இல்லை முந்தா நாள்லேருந்தே கடந்த 2 நாட்களாக தமிழை வச்சுக்கிறது செங்கோட்டை இணையப்புற நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏன் சோசியல் மீடியா ஃபுல்லாக எங்கே திரும்பினாலும் அந்த ஒரு பேச்சு தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அது வந்து ஒரு முச்சிலி போச்சு இணைஞ்சிட்டாரு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து எப்படா அது வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். செங்கோட்டையன் வந்தார். அவருடைய படைவாளங்களுடன் ஒரு ஆதரவாளர்களுடன் அப்படி ஒட்டு மொத்தமாக களத்தில் இறங்கி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா சால்வைனை வச்சு கச்சு துண்டை அவர் தோளில் போட்டு, தமிழை வச்சு கட்டு துண்டை தோளில் போட்டு, அந்த கார்டு இருக்குல்ல உறுப்பினர் அட்டை அதை கொடுத்து அவர் நிற்கும் போது இல்லை, எனக்கு உண்மையிலேயே இங்கே அதாவது என்ன தோணுச்சுங்கிறத நான் ஃபீல் பண்ண சொல்கிறேன். அதாவது ஒரு இயற்கை பிரபஞ்சம் ஒருத்தனை கொடுக்கணும்னு நினச்சிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதுக்குண்டான அனுகூலங்கள் அதுக்குண்டானதை அந்த பிரபஞ்சமே ஏற்படுத்தும். இப்போ இந்த நேரத்தில் செங்கோட்டையன் தமிழை வச்சுக்கிறதுல விஜய் தலைவர் முன்னிலையில் இணைவாக இருக்கிறது யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அது எப்படி கை கொடுத்து பாருங்களேன். ஒரு நல்லவனுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்குங்க. ஸோ அதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அதாவது அந்த நிகழ்ச்சி எனக்கு பார்த்த உடனே, அதாவது தமிழை வச்சுக்கிற துண்டை அவருக்கு தோளில் போட்டு நிற்கிறத பார்க்கும்போது, ஏடிஎம்கேல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ இருந்து அந்த கட்சியில் இருந்தவர் 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியில் இருந்தவர். அவரு அதாவது அவருடைய 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் தான் விஜயவனுடைய ஒட்டுமொத்த வயதே. நல்லா கவனிக்கணும். அவருக்கு இப்போ 80 வயசு ஆகுது, யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. ஸோ அவரை நினச்சி பார்த்துருப்பாரா என்னைக்காவது? அதாவது அவர் எம்ஜிஆர் இருந்து இவ்வளோ வருஷம் அனுபவம் பண்ணல, நாம வந்து விஜயாவில் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், விஜயாவில் கட்சியில் நம்ம போய் சேருவோம், இவ்வளோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இவ்வளோ வயதுக்கு அப்புறம் இவ்வளோ அப்படின்லாம் ஒரு கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது யாருமே. அப்போ அது நிகழ்வுனா அதான் பிரபஞ்சத்தோட முடிவு. யாராலையும் எதையுமே தீர்மானிக்க முடியாது. ஸோ அவர் வந்து என்னென்ன சொன்னார் ப்ரெஸ் மீட்டுங்கிறத லாஸ்ட்டாக பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாருக்குமே அதெல்லாம் நல்லா கவனிக்கணும். செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக பூரிச்சு போய் தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ தளபதி விஜயனும் ரொம்ப பூரிப்போட இருந்தார். ஸோ எல்லாருக்கும் வரிசையாக அவங்க கூட வந்தவங்க எல்லாத்துக்குமே அந்த சால்வை துண்டெல்லாம் போட்டு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா முதலாளியாக ஒரு வீடியோ வெளியிட்டார். ஏன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டணும்ல. ஸோ அவர் கட்சி நம்பியா அந்த கட்சியில் சேர்ந்துருக்காரு. இவ்வளோ வருட அனுபவம் உள்ள ஒருத்தர் அப்படிங்கும்போது அவர் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணால் அது வேறு மாதிரி போகிறாங்களா, அவர் ப்ரெஸ் மீட் தவிர்த்துட்டே வராரு. ஸோ அவர் ஒரு வீடியோ நம்ம வீடியோ முதல்ல வெளியிட்டார். அதில் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, அதாவது தன்னுடைய 20வது வயதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல நம்பி அந்த கட்சியில் இணைஞ்சு அப்போவே எம்எல்ஏங்கிற பதவியை வச்சு இரு பெரும் தலைமைகள், அதாவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவருடைய இரு பெரும் தலைமைகளையுமே பார்த்தீங்கன்னா அவர் கீழே வந்து ஒரு விசுவாசமாக 50 ஆண்டுகளாக ஒரே கட்சியில் பயணித்து அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவருடைய அந்த அரசியல் அனுபவமும் களப்பணியும் நமக்கு, அதாவது தமிழை வச்சுக்கிறது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்பி நான் வரவேற்கிறேன். அவங்க கூட உள்ள அதை நம்ம கூட சேர்ந்தவங்களையும் வரவேற்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கனலி அண்ணன் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி அவர் போட்டாரு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா செங்கோட்டையன் தரப்புல இருந்து அவர் என்ன பேசணும்ல. ஸோ அவர் என்ன சொல்ல போறாரு, பிரஸ் மீட் 2 நாளாக சுற்றி தலையிறாங்களே, கேமரா கொண்டு ஓடுறாங்களே, ஸோ அவங்கள சந்திச்சு சொல்லுங்கிறக்காண்டி அதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்கள், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ணாங்க. ஸோ அந்த பிரஸ் மீட்ல செங்கோட்டையன் முதல்ல நான் எதுக்காக வந்து இங்கே நினைச்சேன், 2 நாட்களாக சுற்றி கேமராவோட பிரஸ் மீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி அவர் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவுபடுத்தணும்ல, அதை அவர் வாயால் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ அவர் என்னென்ன கருத்துக்களை சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது 1972 வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கட்சியில் சேர்றேன், என்கிட்ட நம்பி எல்லா பொறுப்புலையும் ஒப்படைச்சாங்க. ஸோ அப்போ கூட சில பேர் கிண்டல் பண்ணாங்க, அவர் அதாவது 100 நாள் இந்த படம் ஓடும் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது, ஸோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலம் கிண்டல் பண்ணி பேசினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரையும் வாயடிக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எம்ஜிஆர் அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் ஜெயிச்சாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் அவர் அமைக்கலந்து அங்கிருந்து இங்கே வரும்போதே பார்த்தீங்கன்னா நிரந்தர முதல்வர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாரு. அந்த இயக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நான் பயணித்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தேன். அப்படிப்பட்ட என்ன அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து கூட இப்போ உள்ளவங்க தூக்குறாங்கும் போது அது எவ்வளோக்குள்ள ஒரு மன வேதனை அளிக்கும்.
அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேரணும்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ ஜெயந்திக்கு போய் அப்போ அவங்களாம் பேசுறது கூட எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் பேசினேன். இதுக்கிடையில ஒரு கட்சியில் உள்ள ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துக்கம் நடந்திருக்கு, அங்கே நான் போகனா கூட அந்த கட்சியில் உள்ளவங்கள இப்போ உறுப்பினர் அடிப்படை கூட எடுக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் அப்படிங்கிற அகந்தையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தன் நான் தான் அப்படின்னு அவன் இருக்கானோ அப்போ ஆண்டவன் தான் அப்படின்னு நிரூபிச்சிருவான். ஸோ அப்படிங்கிற ஒரு ஊமை சொல்றாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தான் நான் அப்படிங்கிற அகந்தையில் இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிடுறாரு. ஸோ அவருடைய மன வருத்தம் நமக்கு புரியுது. அதாவது ஒருத்தர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு 2-3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் இருந்துட்டு வெளியே வந்தாலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஏதோ விட்டு போன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது தன்னுடைய இள வயது கிட்டத்தட்ட 20 வயசுல அந்த கட்சியில் போறாருன்னா 50 ஆண்டு காலம் ஒரே கட்சியிலே ஒரே இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் எல்லாருடைய நன்மதிப்பையும் வச்சு முக்கியமான பதவியில் வச்சு எனக்கு தெரிஞ்சு எடப்பாடியை சசிகலா அவர் வைக்கிறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. சாய்ஸே இவர் தான் வேண்டாம் சொல்லியிருக்காரு. இவரால் அது அந்த அளவுக்கு பணம் அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதில். ஸோ அப்படி ஒரு முக்கியமான இடத்துல இருந்து ஒருத்தவரை அப்படி சும்மா அப்படியே தூக்கி போடுறது மாதிரி அடிப்படை உறுப்பினர்களே கிடையாது போ அப்படிங்கும்போது அந்த கரை வெட்டியே கட்டக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் கேஸ் போட்டு அதெல்லாம் அவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்குள்ள எவ்வளோக்குள்ள மன வேதனை இருக்கும். ஸோ அப்போ அவர் என்ன நினைப்பாரு, என்னையே இவ்வளோக்குள்ள பண்ணிட்டு இவ்வளோக்குள்ள அகந்திராடும் போது அப்போ ஒன்றையை சாய்க்கிறதுக்கு யார் இருக்கா, அப்படிதான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அவர் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், ஒரு புதுசாக ஒரு தூய்மையான அரசியல் ஒன்று வருதுங்க. அதாவது குழந்தைகள்லேருந்து கல்லூரி பெண்கள் எல்லாருமே அதை வரவேற்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தமிழை வெற்றிக்கழக தலைவர் அன்பு இளவல் தளபதி விஜய் அவர்களுக்கு உறுதியாக நம்ம இருக்கணும், அந்த கட்சி ஜெயிக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் சேர்றேன் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த வாக்குமூலத்தை அவர் சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி தெரிவிக்கிறாரு. உடனே இந்த செய்தியாளர்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு கிடுக்கு பிடிக்கலே கேட்குறாங்களாம். அதில் அப்போ அவங்க கேட்குறாங்க, அதாவது அப்போ நீங்கள் இருந்த கட்சி இவ்வளோ நாள் தூய்மையான கட்சி இல்லையா, இப்போ இதுதான் தூய்மையான கட்சி தெரியும் அப்படின்ட்டு. உடனே அவர் எங்க நான் இப்போ நடந்துட்டு இருக்க தான் பேசுறேன் தவிர அவங்க தலைமையில் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப புத்திசாத்தம் ஒருத்தர், அதாவது பார்த்தீங்கன்னா தூய்மையான கட்சின்னு ஜெயலலிதா மட்டும் ஊழல் செஞ்சு போலையா, அவங்க மட்டும் தூய்மையான கட்சியா, இவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறது என்ன சொன்னார் விஜய், நாங்கள் ஊழல் வச்ச நல்லாச்சு தான் ப்ரூவ் பண்ணாங்க, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே வந்து சேர்ந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினை வைக்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க மேலே போடப்பட்ட வழக்கெல்லாங்கிறது பார்த்தீங்கன்னா ஜோடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ நடக்கிற யுகத்தில் என்ன மாதிரியான வழக்கில் வேணால் ஒருத்தர் மேலே ஜோடிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்டது தான் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அனுபவத்தில் 2-3 பாயிண்டில் எடுத்து விடுறாரு. ஸோ உடனே அவங்க அதோட நிப்பாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை திராவிட காலத்திலிருந்து இல்லை மற்ற கட்சியிலேருந்து உங்களை வந்து ஏதோ இங்கே சேரக்கூடாது தடுக்கிற மாதிரி உங்களை வந்து சந்திச்சாங்கன்னு நிறைய சொல்கிறாங்களே, எப்படி உங்களை சந்திச்சாங்களா திமுக வந்து அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை திமுக வந்து யாரும் என்ன சந்திக்கல, மற்ற கட்சிகள் வந்து சந்திக்கல அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறாரு. ஆனால் உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, ஆனால் அவர் வெளியே தெளிவுபடுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு சுவாரஸ்யமாக அதில் நடந்துச்சு. அதாவது பத்திரிகையில் கேட்டாங்கல்ல, அப்போ செங்கோட்டையன் அவர் பார்த்தீங்கன்னா எங்க தூய்மையான ஒரு நல்லாட்சியை மக்களை வரவேற்கிறதுனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பு இளவல் விஜய் அவர்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் சேர்ந்திருக்கேன், இந்த ஆட்சி நல்லா மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லும் போது நீங்களே பார்க்குறீங்கல்ல, அதாவது எவ்வளோ பேர் அவர் போகிற இடம்லாம் நீங்களே போகிறீங்க, அவர் இறங்கினா ஃப்ளைட்டில் ஏறினா எங்கே பார்த்தாலும் கேமரா தூக்கிட்டு போகிறீங்க. அதாவது உங்களுடைய ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் இந்த பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு 10 சேனல் நீங்கள் வந்து அதை எடுத்து போடுறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குது, மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க மாற்றத்தை, அதனால அந்த மாற்றம் கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் வராரு, நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நல்லது மக்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற உடனே எங்க அங்கே வெளிப்படைத்தன்மை இல்லை, அதனால தான் நாங்கள் அப்படிலாம் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். அப்போ அவர் ஒன்று போட்டார், ஏங்க டெல்லியிலேருந்து வரும்போது நீங்களே பார்த்தீங்களா இல்லை, அங்கெல்லாம் போயிட்டு எடுக்க வேண்டியதானே கேமரா வச்சு. ஸோ அப்படின்னு ஒரு போட்டார். ஸோ நல்லபடியாக ஒரு சுவாரஸ்யமாக காரசாரமாக அந்த ப்ரெஸ் மீட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கும்போது எவ்வளோ ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருப்பாரு, ஆனால் இதுதான் தமிழை வெற்றிக்கழகத்தின் சார்பாக முதல் ப்ரெஸ் மீட்டு, தரமான ஒரு பயணி கொடுத்தாரு, நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா பார்த்தீங்கன்னா எதிரிகள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா அதை விமர்சனம் பண்ணுவாங்க. இனிமேல் எனக்கு தெரிஞ்சு விமர்சன வாடாத வகைகள் எதிரி கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனால் பெருசாக ஒரு பயம் இருக்காது. அவரால் என்ன பண்ண முடியும், அவரால் அவர் சமுதாய ஓட்டுகளே பெருசாக வாங்க முடியாது. ஸோ அவர் வயசாயிட்டு இனிமெல்லாம் வந்து எதுக்கு முன்னாடி அவர் வச்சு ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை இன்னும் வந்து சோசியல் மீடியாவில் அப்படி பரவிடுவானுங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அவர் இங்கே வந்து சேர்த்துட்டார்ல, இதே அவங்க கட்சிக்கு போயிருந்தாருன்னா அப்போ வேற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனால் உண்மையாக அதாவது அரசியலை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுக்கு புரியும் இது எவ்வளோக்குள்ள மிகப்பெரிய ஒரு பலமாக தமிழை வெற்றிக்கிறதுக்கு அமைஞ்சிருக்கு. இவங்க வெற்றியை பிடிக்கிறதுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு இதுவே எவ்வளோ பெரிய ஒரு உந்துகோலாக உதவியாக இருக்குங்கிறது உண்மையிலே தெரியும். ஏன்னா செங்கோட்டையன் மாதிரி ஒரு ஆள் வந்து தான் தமிழை வச்சுக்கிறதா தளபதி விஜய் அவர்கள் முன்னிலை இணையறாருன்னு போதே அது வேற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் மக்களிடையே. அதுவே பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு ஒரு நம்பிக்கை விட்டும். நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தனியாக நின்னார்னா எப்படி அப்படிங்கிறத யோசிச்சவங்க
இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தளபதி விஜய் அவர்களுக்கு அசுர பலத்துடன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழை வச்சுக்கலாம் மாறப்போகுது. இனிமே வேற லெவல் தான். அண்ணா வரார் வழிவிடுங்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நல்லா இருந்துச்சு. இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவருக்கு வந்து இயற்கையே உதவுது, அதான் நம்ம சொல்லணும். விஜய் அவர்கள் நல்ல மனசோட இருக்கனால இயற்கை எல்லாமே ஒன்று சேர்ந்து அவருக்கு உண்டான ஒரு வெற்றிங்கிறது கொடுக்க போகுது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இதோட நிற்க போகிறது இல்லை. இதுக்கு அப்புறம் பாருங்களேன், செங்கோட்டையன் வந்திருக்காரு, இன்னொரு ஒருத்தராக வருவாங்க. அதுக்கான எல்லாரையும் அவர் சேர்க்க போகிறது கிடையாது. முக்கியமான புள்ளிகள் வரும்போது அதை சேர்த்துட்டு நிற்கும் போது தான் நம்ம ஒரு பலத்தோட ஜெயிக்க முடியும். ஸோ அது விஜயாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேற்று கூட நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா திமுக முரட்டு முட்டா கொடுத்துட்டு விஜயாவில் விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் பேசின வீடியோவை நான் லேட்டாக தான் பார்த்தேன். அதாவது சொல்லியிருக்காரு, அதாவது செங்கோட்டையில வந்து இணையறும் போது விஜய் அவர்கள் ரொம்ப, அதாவது நண்பர் சொல்றாரு விஜய் அவர்ல, நண்பர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்க வந்து சங்கிகள் அந்த கட்சியில ஊடுருவ மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதற்கு பின்னாடி பாஜக சங்கிகள் இருக்கும் அப்படின்னு நான் அச்சப்படுறேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ரொம்ப பாசத்துல விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது தான் சிரிப்பு வந்துச்சு. அவ்வளோக்குள்ள பாசமாயா உங்களுக்கு? அவரு திருமாவனுடைய மனசு இங்க தான் இருக்குன்னு சொல்லும் போது அதை எதிர்த்து பேசுற திருமாவளவன் அவர்களுக்கு இப்ப என்ன அக்கறை வந்திருக்கு, பாசம் வந்திருக்கு? எனக்கு தெரிஞ்சாப்புல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழை வச்சுக்கிறது வந்து இவருக்கு ஆதரவு இவர் வந்தாலும் எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கும் போது. ஆனால் நீங்க தான் முரட்டு முட்டா, அது நல்லது கூட நீங்க வராமல் இருக்கிறது. நீங்க தான் முரட்டு முட்டா திமுக கொடுத்துட்டு இருந்தீங்களே, இப்பவும் திமுக உங்களுக்கு என்ன அப்படி அக்கறை? விஜய் அவர்கள் மிகவும் கவனமா இருக்கணும். அவர் கட்சி, அவர் ஆரம்பிச்ச கட்சி, அவர் மக்கள் ஆரம்பிச்ச கட்சி, அவர் எப்படி கட்சி நடத்தணும் எப்படி பண்ணுங்கிறது அவருக்கு தெரியும். நீங்க பேசாம உங்களுக்கு இந்த முரட்டு முட்டா திமுக கடிப்பீங்களே, அந்த விலையை மட்டும் பாருங்க, சிறப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இது அவருக்கு நேற்று நான் பயிர் கொடுக்க மறந்துட்டேன், இன்னைக்கு கொடுக்க. ஸோ நிறைய பேருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளுக்குள்ள சில பேர்லாம் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதுவும் மேக்சிமம் இன்னைக்கு திமுகவுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வெளியில பாதி பேருக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஊடகம் முழுக்க இந்த நிகழ்ச்சி அப்படி எல்லாத்தையும் அப்படி மறைச்சிட்டு, ஸோ ஈவினிங்லேருந்து அவங்க அந்த நடத்தலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன் நடத்திக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளுமையா இருக்காரு தமிழ்நாட்டில். விஜய் அவர்களை தவிர்த்துட்டு இனிமேல் அரசியலே கிடையாது அப்படிங்கிற நிலைமை உருவாக்கிட்டாரு. அந்த விஜய்கிற மூஞ்செழுத்து மந்திரம் என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறத புரிஞ்சிருந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.